இருந்து பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் படம் விஷுவலாக பார்க்கும்போது சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஏன்ஷியன்ட் டைம் பீரியடுக்கு நம்ம வந்து நேராக போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல், நல்ல ஃபீல் கொடுத்துருக்காங்க. 3 hours படம்ன்றாங்க, எப்படி லாக் இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் அவங்க ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் ப்ரோ. மற்றபடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துக்காக மாற மாற சீன் பை சீன் போகும்போது உங்களுக்கு வந்து ஸ்பீடப் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் நல்ல ஸ்பீடாகவே போச்சு. என்ன ப்ரோ? ஃபைட்டு பெருசாக இல்லை ப்ரோ, ஒரு வார் சீக்வன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. கடைசியில் கிளைமேக்ஸில் மட்டும் வரும். மற்றபடி ஒரு ½ அன் ஹவர் ஸ்டண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி எல்லாமே எப்படி கஷ்டப்பட்டாங்க, எப்படி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, கடலில் என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு இதை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நோலன் ஃபேன்ஸ் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் இது. வந்து இன்டர்ஸ்டெல்லரை எப்படி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனால் இன்டர்ஸ்டெல்லர் உங்களுக்கு 3 தடவை 4 தடவை பார்த்தா தான் புரியும். இது வந்து ஒரு தடவை பார்த்தாவே புரியுது, அது ஒரு அட்வான்டேஜ். ப்ரோ நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் ப்ரோ ஏன் ப்ரோ அங்கே அதெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க? அது வந்து இது 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கதை, அதிலிருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை பற்றி யோசிக்கிறதுக்கே நமக்கு வந்து நிறைய வேணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பட் நம்ம அதை பொன்னியின் செல்வன் கூட கம்பேர் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக இருக்குது ப்ரோ. அவங்க ஸ்டோரிக்குள்ளே போகும்போது பேசிக்கிட்டே இருப்பாங்க, என்ன கதைன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, அதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்லாம் நல்ல ஸ்பீடாக போகுது. இல்லை ப்ரோ, மேட் டேமன் தான் ஒரு 80% ஆஃப் த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவருக்கு தான். நீங்கள் டாம் ஹாலண்ட் வந்து ஒரு 15-20% அவ்வளோதான். ஆனா ஹாத்வேக்கும் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் டாம் ஹாலண்ட் வந்து எதுக்கு டாம் ஹாலண்டை சஜஸ்ட் பண்ணாங்கன்றதே நமக்கு தெரியல. எதுக்கு ஏன் டாம் ஹாலண்ட் இந்த கேரக்டருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. மற்ற யாராவது போட்டிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல். மற்ற இப்போ ஸ்பேஸ்ன்றதை தாண்டி மேட் டேமன் ஹீரோ, அவர் சுற்றி என்ன நடக்குது, அவர் ஏன் 20 வருஷம் கழிச்சு இன்னும் வீட்டுக்கு போகாமல் இருக்காரு அப்படின்றத வந்து அவரை சுற்றி நடக்கிற விஷயங்களை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவர் இல்லாமல் இருக்கும்போது வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத அங்கங்கே காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான். இவங்களுக்கு ஏன் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கலன்னு நம்ம கேட்க முடியாது. கதையில் அவ்வளோதான் இருக்குது, அதனால் அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸ் எப்பயும் போல் வில்லன் ஹீரோ உள்ளே என்ட்ரு ஆகிறாரு, வில்லனை ஃபுல்லாக போட்டு ரூம் ஃபுல்லாக சாத்திட்டு பழக்கிறாரு. அதுக்கப்புறமா கடைசியில் ஹீரோயின், அதாவது ஆனே ஹாத்வே கிட்ட போய் நம்ம வந்து இதுதான் என்னோட கடைசி மொமெண்ட் அப்படின்ட்டு கடைசியில் ஒரு காமெடி பண்ணுறாரு. நம்ம வந்து எக்ஸைலில் இருக்க போகிறோம், நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிலாம் பேசுகிறாரு. அது ஒரு நல்ல மொமெண்ட்டாக இருந்தது. அவர் ஒரு 2.25 மணி நேரம் பில்டப் பண்ணிகிட்டே வந்துட்டு கடைசி 1/4 மணி நேரத்தில் ஹீரோ வந்து அடிக்கிறாரு அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஒரு அடிக்கிறான்டா அப்படின்ற ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல் இருந்தது. இப்போ எஸ்எஃப்எக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ ஆஸ்கர் வந்து கொடுக்குறாங்க இந்த படத்துக்கு அப்படின்னா எஸ்எஃப்எக்ஸுக்கு மெயினான ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஃப்எக்ஸு, டைரக்ஷன், அப்புறம் மேட் டேமன் சூப்பராக பண்ணியிருக்காரு. இவங்க கேமரா ஒர்க்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஆஸ்கர் கொடுக்குறாங்க. எதுக்குன்னே தெரியல ப்ரோ, ஏ சர்டிஃபிகேட் எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல. இந்த தெரிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் பெருசாக இல்லை, அந்த மாதிரியான காட்சிகளும் பெருசாக இல்லை. அப்புறம் எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல எனக்கு. ப்ரோ கிறிஸ்டோபர் நோலனோட ஸ்பெஷாலிட்டியே அதானே. ஸ்பெஷாலிட்டி அவரது வந்து எஸ்எஃப்எக்ஸ், சாரி, கிறிஸ்டோபர் நோலனோட ஸ்பெஷாலிட்டியே அதானே. எல்லாமே லைவ்ல ஷூட் பண்ணுறது தானே அவர் நினைப்பாரு. ஓப்பன்ஹைமரே எவ்வளோ பெரிய குண்டை வெடிக்க வச்சுட்டாங்களாம், இதுக்கு என்ன சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் எங்கேயுமே விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியாமல் பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 இடத்துல வந்து வருது, ஆனால் நமக்கு வந்து பெருசாக தெரியல. ஐமேக்ஸில் 600 ரூபா டிக்கெட் கேட்குறாங்க. சென்னையிலேயே 2 தேட்டர் தான் இருக்குது. எத்தனை பேர் அதில் போய் படம் பார்க்க முடியும்? ஆமாம் ப்ரோ, 20 அடி கம்மியாக இருக்கான். இவங்க சொல்லி தான் நமக்கு தெரியுது. கிறிஸ்டோபர் நோலன் வந்து பாம்பேல படம் பார்த்துட்டு என்னடா அங்கே இருக்க ஸ்க்ரீனை விட இங்கே சின்னதாக இருக்குது, இதை என்னடா ஐமேக்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டிட்டு போயிருக்காரு. அது வந்து ஐமேக்ஸ்ன்றது நம்மளே ஃபீல் பண்ணிக்க வேண்டியதான். மேலே ஒரு 10 அடி, கீழே ஒரு 10 அடி எக்ஸ்ட்ரா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிக்க வேண்டியதான். ஒரு படம்ன்றதை நம்ம உள்ளே போயிட்டோம்னா நமக்கு ஐமேக்ஸாக இருந்தானே, ஸ்க்ரீனாக இருந்தானே, எல்லாமே நமக்கு வந்து ஈக்குவல் தான். இதில் பார்க்கும்போது நல்ல ஃபீல் இருக்குது. அவ்வளோதான். என்ன ப்ரோ, 10க்கு 9 கொடுக்கலாம் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. ஆடிசி வந்து ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லுவோம். எல்லா விதத்துலையுமே ஆடியோ, வீடியோ, மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, மேக்கிங்கு, ஆக்டிங் எல்லாத்துலேயுமே மினிமம் ஒரு 10 ஆஸ்கர் அடிக்கும். அந்த மாதிரி இருக்குது படம். தமிழில் எப்படி வந்து பொன்னியின் செல்வன் மணிரத்னம் டைரக்ட் பண்ணாருங்கும் போது அவர் ஸ்டைல் வேறு, அவர் எப்படி இது பண்ணுவாருன்னு இருந்துச்சு. பட் பொன்னியின் செல்வனில் மணிரத்னோட டச் சுத்தமாகவே இருக்காது. ஆனால் அதை விட பெட்டராக யாராலையுமே எடுக்க முடியாது அந்த கதையை.
அதே மாதிரி இப்போ இருக்கிற ஹாலிவுட் டேரக்டர்ஸ்ல இதை விட பெட்டரா யாராலையுமே எடுக்க முடியாது. இதுல நோலனோட டச் எதுவுமே கிடையாது. கதை புரியுற மாதிரி இருக்கு, தெளிவா போகுது. ஆனா இதை விட பெஸ்டா யாராலையுமே எடுக்க முடியாது. ஸ்க்ரீன் பிளே அந்த கதை தானே, கதை ஒரு புராண கதை, அதை அப்படியே எடுத்திருக்காங்க. அது கதையிலேயோ திரைக்கதையிலையோ எதுவுமே மாத்தல, அப்படியே தான் ஸ்ட்ரைட்டா இருக்கு படம். அதுவே நோலன் படத்துல புதுசு சூப்பரா இருந்துச்சு. அந்த வார் சீக்வன்ஸ் அதுதான், அது 92 நாள்ல எடுத்ததும் நம்புற மாதிரி இல்ல, விஎஃப்எக்ஸ் இல்லைங்கிறதும் நம்புற மாதிரி இல்லை. எப்படி வந்து 3500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை விஎஃப்எக்ஸ் செட் எல்லாம் எதுவுமே இல்லாம ரியலா எடுத்தாங்கன்றது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பட் அப்படிதான் எடுத்திருக்காங்க. பட் உண்மையிலேயே பெரிய விஷயம் அது. இல்ல செட்டுங்கிற மாதிரியும் சொல்லல, எல்லாமே கிட்டத்தட்ட லைவ் லொகேஷன் தான் சொல்லியிருந்தாங்க. செட்டெல்லாம் ரொம்ப கம்மி, அந்த குதிரையை தவிர பாக்கி எல்லாமே லைவ் லொகேஷன் தான் சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு. எல்லாருமே அதான், அதெல்லாம் வந்து ஒரு 2-3 தடவை பார்த்தா தான் புரியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய சிக்கல் இருக்கும் அதுல. இதுல எதுவுமே இல்லை, தெளிவா ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அதான் இதுல நோலனோட டச் எதுவுமே கிடையாது. ஆனா அவரு செமையா இருக்கு. அது பெஸ்டான வெர்ஷன்ல எடுத்துட்டு அதை நம்ம அவைலபிள் வெர்ஷன்ல பார்க்கும்போது இன்னும் இருக்கிறதுல பெஸ்டா தெரியுது நமக்கு. நம்மளால நல்லாவே இருந்துச்சு, ஆடியோ வீடியோ ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. செண்டையா வந்து கேமியோ மாதிரி தான் வராங்க, அப்பப்பதான் வராங்க. பட் படம் ஃபுல்லா வராங்க, அவங்களுக்கு பெருசா டைலாக்ஸ்லாம் கிடையாது. ஆனா எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. வில்லனுங்கிறதே இதுல பெரிய ஒரு கேரக்டரா கிடையாது. அவருக்குள்ளார ஒடிசியஸ் வந்து அவருக்குள்ளார நடத்துற போராட்டம் தான் பெரிய வில்லனா இருக்கு. ஸோ அவருடைய மனப்போராட்டம் தான் பெரிய வில்லன். இதுல வில்லனுங்கிற ஒரு கிளைமேக்ஸ் நீட்டா இருக்கு. நல்லாவே பண்ணியிருக்காங்க, நல்லாவே முடிச்சிருக்காங்க. இல்ல ஏ சர்டிஃபிகேட் எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல, ரத்தம் நிறைய தெரிக்குது அதுக்காக கொடுத்தாங்களான்னு. பட் தாராளமா ஃபேமிலியோட தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். செமையா பண்ணியிருக்காங்க. அதுல மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு விஎஃப்எக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மற்ற கிரியேச்சர்ஸ் வந்து ஃபைட் பண்றதுல மட்டும்தான் எல்லாமே நல்லா இருக்கு. கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னாவே நமக்கு தெரியும் அந்த விஷுவல் ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், இதுல என்ன மாதிரியான ஒரு ட்ரீட் நம்ம கொடுத்துருக்காரு சார்? ஆக்சுவலாக வந்து அவர் விஷுவலிட்டிக்காக வந்து எல்லா சினிமாட்டோகிராஃபரும் ஒரு சேலஞ்ச் வைப்பார். எப்படின்னா வந்து அவர் பண்ணக்கூடிய அந்த விஷுவல்ஸ் வந்து யாருமே பண்ண முடியாதுன்ற ஒரு சேலஞ்ச் இந்த படத்துல பயங்கரமா வச்சிருக்காரு. ஏன்னா இந்த படத்துல வர அந்த ஜெயின் கேரக்டர்ஸ், வர எஸ்பெஷலி அந்த சீன்ஸ், இது எதுவுமே வந்து நான் இது வரைக்கும் லிட்டரலி சிஜி இல்லாம நான் பார்த்ததே கிடையாது. நான் ஹாலிவுட் மூவிஸ் நிறைய பார்ப்பேன், அந்த ஹாலிவுட் மூவிஸ்ல வந்து சிஜி இல்லாம இவ்வளவு சீன்ஸ் பார்த்தது இல்லை. அவ்வளோ ஓப்பனா சொல்றாரு. லாஸ்டா அவர் வந்து கொடுத்த பைட்லயுமே என்ன சொன்னார்னா, நான் சிஜி எங்கேயுமே யூஸ் பண்ணல, நீங்க எங்கேயாச்சும் நான் இதை சிஜி யூஸ் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க எனக்கு டேரக்டா சொல்லலாம்னாரு. ஆனா சிஜி யூஸ் பண்ண மாதிரியே தெரியல. சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா சார். ஃபைட் சீக்வன்ஸ் செம்மையா இருந்துச்சு சார். வார் எல்லாமே வந்து எஸ்பெஷலி செம்மையா பண்ணியிருந்தாங்க. வார் பத்திலாம் நல்லா இருந்துச்சு, எனக்கு புதுசா இருந்துச்சு. ஒரு வார் வந்து அந்த காலகட்டத்தில் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றது இந்த படத்துல நல்லாவே காமிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் வந்தப்ப நிறைய கிரிட்டிசிசம் வந்தது. ஆமா, நிறைய பேர் வந்து நல்லாவே இருக்காதுன்னு வேற சொல்லிட்டாங்க. படம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற நல்லா இருக்காதுனாங்க. ஆனா படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கும் மேலதான் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அதை பத்தி படிச்சுட்டு வந்ததுனால எனக்கு பயங்கர ஒரு தாட் இருந்துச்சு, இது நல்லா எடுத்துட்டு வந்துருவாரா அப்படின்ற மாதிரி. அதை சூப்பரா காமிச்சிருக்காரு. எல்லாருக்கும் கேரக்டர்ஸ் வைஸ் எல்லாத்தையும் அழகா யூஸ் பண்ணிருக்காரு, சூப்பரா யூஸ் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா வந்து இந்த கேரக்டர் தான் இந்த படத்துக்கு கரெக்டா இருக்கும்ன்ற முத கொண்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. கரெக்டா அந்த கேரக்டர் உள்ள எடுத்துட்டு வந்திருக்காரு. எங்க யூஸ் பண்ணணும்னு முத கொண்டு கரெக்டா யூஸ் பண்ணிட்டாரு. 3 hours அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா தெரியுது சார். இல்ல சார், ஆக்சுவலா வந்து படம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே லாக்ல அதே ஒரு ஃப்ளோல தான் போயிட்டே இருந்துச்சு. எல்லா சீன்ஸுக்குமே ஒரு சின்ன கேப் இருந்தாலுமே அவர் சொல்ல வரதை கரெக்டா சொல்லி புரிய வச்சு சார் எல்லாருக்குமே. எல்லாருக்குமே ஆக்சுவலா வந்து ஹீரோக்கு வந்து பெரிய டைமிங்கே கொடுக்கல. ஹீரோக்கு என்ன கொடுத்தாரோ அதுதான் வந்து அவங்களோட பேருக்கும் கொடுத்தாரு, டாம் ஹாலண்டுக்கும் அதான் கொடுத்தாரு. ஈவன் வந்து அவரோட அந்த ஆப்போசிட் வில்லனுக்குமே அதுதான் கொடுத்திருந்தாரு. சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச சீனா படத்துல எதாவது சொல்லுவீங்க? கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ் தான் எக்ஸ்பெஷலா வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வருமா. நான் வேற மாதிரி இது பண்ணியிருந்தேன், அவர் பயங்கரமா முடிச்சிட்டாரு படத்தை. ஸோ அந்த கிளைமேக்ஸுக்கு உள்ள ஆடியன்ஸ் தியேட்டர்ல ஓவரால் எப்படி இருந்தது? கத்தவே ஆரம்பிச்சுட்டாங்க. இருந்தது வந்து எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்தது வந்து நோலனோட ஃபேன்ஸா தான் இருப்பாங்க. ஏன்னா பேர் போட வந்து ஆரம்பிச்சதுல இருந்து கத்தும் போதே தெரிஞ்சிச்சு, ஓகே இவங்களுக்காக தான் வந்திருக்காங்க படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மூவி மெயினா வந்து ஐமேக்ஸ் 70mm எடுத்ததுதான் சரி தெரியும். ஸோ நார்மல் ஸ்கிரீன்ல பாக்குறது ஓகேவா சார்? அது கொஞ்சம் பேக் ட்ராப் தான் சார். எனக்குமே டிக்கெட்டே கிடைக்கல, எனக்கு டிக்கெட் புக் பண்ண முடியல, அதனால வந்து பார்த்தேன். பட் இருந்தாலும் இங்க பார்த்தது ஒரு நல்ல ஒரு ஃபீலா இருந்துச்சு. ஏன்னா இந்த தியேட்டர்ல இவ்வளவு பெரிய எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குமான்னு நினைச்சேன். அது நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. 10க்கு எவ்வளவு ரேட்டிங் தருவீங்க? 10க்கு 9 கொடுத்துடலாம். எவ்வளவு ஆஸ்கர் இந்த டைம் வாங்குவாருன்னு நினைக்கிறேன் சார்? கண்டிப்பா அவர் இந்த வாட்டி ஒரு 2 வாங்கிடுவார் சார். ஏன்னா அவர் போன வாட்டியே சொல்லிட்டாரு, அவர் எதிர்பார்த்த மாதிரி அவருக்கு ஆஸ்கர் வரலையா. இந்த வாட்டி கண்டிப்பா அதை சேலஞ்ச் பண்ணி தான் அந்த படத்தை எடுக்கிறேன்னு வேற சொல்லிட்டாரு. கண்டிப்பா பண்ணிடுவார்.
ஓகே தேங்க்யூ. நம்ம ஒரு இமேஜின் பண்ணிருப்போம் ஒரு புக்கை படிச்சு, ஆனா அந்த புக்கை படிச்சு இங்க வரும்போது இதை விட பெரிய விஷயம் அது காட்டும் போது நம்மளுக்கு இன்னும் ஒரு ஹாப்பியா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு, ரொம்ப ஹாப்பியா ஒரு ஃபீல் ஆச்சு. தெரியுதா? கதை வந்து புதுசா எதுவுமே இல்லை ப்ரோ. நம்ம வந்து இதை பத்தி எதுவும் தெரியாம மேபி புக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போனா அது ரொம்ப நல்லா